அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். இரு காளை கன்றுகளையும் துன்புறுத்திய குடியானவனின் நெஞ்சில் இரக்கமே இல்லை என்று வருந்திய காமதேனுவை குறித்து பரதன் கூறுதல். பாடல் எண் 882. தம் மக்கள் என்றந்த தாய்ப்பசுவும் எண்ணி இம்மூடன் இவற்றையும் ஏன் இத்துயர் செய்கின்றான், அம்மாவே என்றவையும் அழுதலரும் கண்ணீர் செம்மையில்லான் இவன் நெஞ்சுள் சேரலையோ இன்னும். இது 882வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தம் மக்கள் எந்தெந்த தாய்ப்பசுவும் எண்ணி என்ற முதல் வரிக்கான விளக்கம். அந்த குடியானவன் வளர்த்த அந்த 2 காளை கன்றுகளையும் தான் பெற்ற பிள்ளைகள் போலவே எண்ணிய அந்த தாய்ப்பசுவான காமதேனு இம்மூடன் இவற்றையும் ஏன் இத்துயர் செய்கின்றான். இந்த அறிவில்லாத இந்த குடியானவன் இந்த 2 கன்றுகளையும் ஏன் இவ்வாறெல்லாம் பெரும் துயரப்படுத்துகின்றான். அம்மாவே என்றவையும் அழுதலரும் கண்ணீர். அம்மா அம்மா என்று அந்த 2 கன்றுகளும் அழுது அலறக்கூடிய அந்த கண்ணீரானது செம்மையில்லான் இவன் நெஞ்சுள் சேரலையோ இன்னும். செம்மை என்கிற சிறப்பும் நேர்மையும் இரக்கமும் இல்லாத இந்த குடியானவனுடைய நெஞ்சுள்ளே சென்றடையவில்லையோ, அதனால் அவனுடைய உள்ளம் இறங்கவில்லையோ என்று எண்ணி அந்த தாய்ப்பசுவான காமதேனு மிகவும் வருந்தியது. இதுவே 882வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 883வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.